வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். சிறகடிக்க சீரியல் இன்னைக்கு எபிசோட்ல வரக்கூடிய சுவாரஸ்யமான சீன்ஸ் பத்தி பார்க்கலாம். காம்படிஷன்ல ஒவ்வொருத்தவங்களுக்கான தனித்திறமையை நிரூபிக்க சொல்றாங்க. ஸ்ருதி இப்ப நான் பேசிட்டு இருக்கிறது நார்மல் வாய்ஸ், என்னால என்னோட மாமியார் வாய்ஸ்லயும் பேச முடியும் அப்படின்னு சொல்லி பேசி காமிக்கிறாங்க. விஜயா பேசுற மாதிரியே பேசுறாங்க. முத்து மனோஜ்ட சொல்றாரு, இந்த ஸ்ருதி நல்லா அம்மா மாதிரியே கத்துதுடா அப்படின்னு சொல்றாரு. அம்மாவை அதுக்காக இப்படியே டேமேஜ் பண்றது அப்படின்னு மனோஜ் கோபப்படுறாரு. அவ சும்மா ஃபன்னுக்கு தான் பண்றா அப்படின்னு சொல்லி ரவி சமாளிக்கிறாரு. என்னால என் ஹஸ்பண்ட் வாய்ஸ்லயே பேச முடியும்னு சொல்லிட்டு ஸ்ருதி இப்போ ரவி மாதிரியே பேசி காமிக்கிறாங்க. அதுக்கப்புறமா மீனா கண்ணை கட்டிட்டே பூவை கட்டி காமிக்கிறாங்க. முத்துவுமே மீனாவை ரொம்ப என்கரேஜ் பண்றாரு. மீனா இப்போ கண்ணை கட்டிட்டு அழகா பூ கட்டி முடிச்சிடுறாங்க. அடுத்ததா செகண்ட் ரவுண்ட்லயுமே இப்போ உங்க பார்ட்னரை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத உங்க பார்ட்னர் முகத்தை பார்த்து சொல்லணும் அப்படின்னு சொல்றாங்க. ரோகிணி மனோஜ் 2 பேருமே ஃபர்ஸ்ட் ஸ்டேஜுக்கு போறாங்க. மனோஜ் ரோகிணியை பத்தி ரொம்ப பெருமையா சொல்றாரு. இவ இதுவரைக்கும் என்கிட்ட எந்த விஷயத்தையும் மறைச்சது கிடையாது அப்படின்னு சொல்றாரு. அன்னைக்கு நடந்ததை என்கிட்ட வந்து சொல்லிருவா அப்படின்னு சொல்றாரு. ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேருக்குள்ள ட்ரஸ்ட் தான் ரொம்ப முக்கியம். எங்க 2 பேருக்குள்ள எந்த ஒளிவு மறைவும் கிடையாது. இந்த மாதிரி என் ஒய்ஃப் கிடைக்கிறதுக்கு நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்ல வராரு மனோஜ். அதெல்லாம் கேட்டு ரோகிணி ரொம்ப எமோஷனல் ஆயிடுறாங்க. நீ இந்த அளவுக்கு என்ன லவ் பண்றியா மனோஜ் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்றாங்க. அடுத்ததா ரவியும் ஸ்ருதியும் ஸ்டேஜுக்கு போறாங்க. ஸ்ருதி பத்தி ரவி சொல்லிட்டு இருக்கிறாரு. இவ என்ன லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டா, ஆனா அவங்க வீட்டை எதிர்த்து என்ன கல்யாணம் பண்ணனா அப்படின்னு சொல்றாரு. உண்மையாவே ஸ்ருதி என்னோட ஒய்ஃப், என்னோட சோல்மேட், என்னோட ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லி ரொம்ப பெருமையா சொல்றாரு. நாங்க ரொம்ப சந்தோஷமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கிறோம். எங்க அப்பாவுக்கு மாதிரி எங்களுக்கும் ஒரு 3 குழந்தை பிறக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அதை கேட்ட ஸ்ருதிக்கு கோபம் வந்துருது. அது எப்படி நீயா டிசைட் பண்ணலாம் அப்படின்னு கேக்குறேங்க. ஒரு டிசிஷன் எடுக்கிறதுக்கு முன்னாடி நீ என்கிட்ட டிஸ்கஸ் பண்ணிருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. முத்து மீனாட்ட என்ன இவங்க ஸ்டேஜ்லயே வச்சு அடிச்சுக்குவாங்க போலயே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாரு. ஸ்ருதியே இப்படி பண்றாங்கன்னு தெரியல அப்படின்னு மீனா சொல்லிட்டு இருக்கிறாங்க. ரவியும் இந்த விஷயத்த இங்க வச்சு பேசின தப்பு தானே அப்படின்னு முத்து சொல்றாரு. நாங்க 2 பேரும் ஒரு ஹெல்தி ஆர்குமெண்ட் தான் பண்ணணும், மத்தபடி ரவி என்னோட பெஸ்ட் பார்ட்னர் தான் அப்படின்னு சொல்லிடுறாங்க ஸ்ருதி. அடுத்ததா இப்போ முத்துவையும் மீனாவையும் ஸ்டேஜுக்கு கூப்பிடுறாங்க. முத்து கைய பிடிச்சிட்டு மீனா சொல்லிட்டு இருக்கிறாங்க, நான் இவர் ஆரம்பத்துல பாக்குறப்ப இவர் ஒரு ரவுடின்னு தான் நினைச்சேன் அப்படின்னு சொல்றாங்க மீனா. நான் பாக்குறப்ப ஒருத்தரை போட்டு அடிச்சிட்டு இருந்தாரு இவரு அப்படின்னு சொல்றாங்க. சந்தர்ப்ப சூழ்நிலைனால நான் இவரையே கல்யாணம் பண்ணிக்க வேண்டிய நிலைமை ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க மீனா. ஆரம்பத்துல என்னோட வாழ்க்கையை நான் இவர் கூட எப்படி வாழ போறேன்னு ரொம்ப கவலைப்பட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா போக போகதான் இவரோட நல்ல மனசு எனக்கு புரிய ஆரம்பிச்சிச்சு அப்படின்னு சொல்றாங்க. எங்க அப்பா இறந்துட்டாரு, ஆனா என்ன அக்கறையா பாத்துக்கிறதுலயும் அன்பு காட்டுறதுலயும் என்னோட அப்பாவை இவரோட உருவத்துல நான் பாக்குறேன் அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணி பேசுறாங்க. என்னை என் அம்மா மாதிரியே ரொம்ப அரவணைச்சு பாத்துக்கிறாரு இவரு அப்படின்னு சொல்றாங்க மீனா. இவர் கூட இருக்கிறப்ப நான் ரொம்ப பாதுகாப்பா ஃபீல் பண்றேன். உண்மையாவே இந்த உலகத்துல எனக்கு வேற எதுவுமே வேணாம், எனக்கு என் புருஷன் மட்டும் போதும் அப்படின்னு ரொம்ப கண் கலங்கி பேசுறாங்க. அதை கேட்ட எல்லாருமே பயங்கரமா கிளாப் பண்றாங்க. அடுத்ததா செகண்ட் ரவுண்ட் முடிஞ்சு தேர்ட் ரவுண்டுக்கு கூப்பிடுறாங்க. அடுத்ததா ஒவ்வொரு கப்பிள்கிட்டையும் உங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃபோட சேலரி உங்களுக்கு தெரியுமா, அவர் என்ன செலவு பண்றாரு அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. ஸ்ருதி சொல்றாங்க, என் ஹஸ்பண்ட் என்ன சேலரி வாங்குறாருலாம் எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்றாங்க. நான் என்னோட செலவுக்காக ஏர்ன் பண்றேன் அப்படின்னு சொல்றாங்க ஸ்ருதி. நாங்க 2 பேரும் சேர்ந்து வீட்டு செலவுக்கு கொஞ்சம் பணம் கொடுப்போம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அடுத்ததா மனோஜ்ட நீங்க எவ்வளவு ஏர்ன் பண்றீங்க அப்படின்னு கேக்குறாங்க. நீங்க கேக்குற கொஸ்டினே ரொம்ப தப்பு அப்படின்னு மனோஜ் கோபப்படுறாரு. நான் ஒரு பிசினஸ் மேன், என்கிட்ட எல்லாம் இந்த மாதிரி எல்லாம் எவ்வளவு ஏர்ன் பண்றீங்கலாம் கேட்க கூடாது, அது எங்களோட பர்சனல் அப்படின்னு சொல்றாரு. இன்கம் டேக்ஸ்ல இருந்து கேட்டாங்கன்னா நீங்க பதில் சொல்ல மாட்டீங்களா அப்படின்ற மாதிரி இப்போ ஜட்ஜ் எல்லாம் கேக்குறாங்க. ஒரு ஆம்லேட்டா அவனோட இன்கம் பத்தி கேட்க கூடாது, ஒரு பொண்ணுட்டா அவங்களோட ஏஜ் பத்தி கேட்க கூடாது அப்படின்னு சொல்றாரு. ரோகிணி இப்போ மயக்க வாங்கி பேசுறாங்க. நான் 50,000 வரைக்கும் ஏர்ன் பண்றேன் அப்படின்னு சொல்றாங்க. 25,000 எனக்கு செலவாயிடும் அப்படின்னு சொல்றாங்க. அவ்வளவு செலவு பண்றீங்களா அப்படின்னு ஜட்ஜ் கேக்குறாங்க. கஸ்டமர்ஸ்க்கெல்லாம் ஃப்ரீ கிஃப்ட் கொடுக்குற மாதிரி இருக்கும், அதுக்கு கொஞ்சம் அமௌண்ட் போயிடும் அப்படின்ற மாதிரி ஒவ்வொரு டீட்டெயிலா சொல்லிட்டு இருக்கிறாங்க. என்னோட மாமியார் செலவுக்காக நான் ஒரு 5,000 ரூபாய் கொடுக்குறேன், அது போக பிளாக்மெயில் பண்றவங்களுக்கு வேற கொடுக்கணும் அப்படின்னு ஒளறிடுறாங்க ரோகிணி. பிளாக்மெயில் பண்றவங்களா அப்படின்னு எல்லாருமே யோசிக்கிறாங்க. டக்குன்னு இப்போ சுதாரிச்சிடுறாங்க ரோகிணி. இந்த சிக்னல்ல குழந்தைய வச்சுட்டு பிச்சை கேட்பாங்கல்ல, அதுவும் ஒரு எமோஷனல் பிளாக்மெயில் தானே, அதை தான் சொன்னேன் அப்படின்னு சமாளிச்சிடுறாங்க ரோகிணி. மனோஜ் சொல்றாரு, நான் இப்பதான் புதுசா பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணிருக்கேன், இப்ப தௌசண்ட்ஸ்ல தான் எனக்கு ஏர்னிங்ஸ் வருது அப்படின்னு சொல்றாரு. ஜட்ஜு சொல்றாரு, இவர் பேசின பேச்சை கேக்குறப்ப நான் ஏதோ லட்சத்துலயும் கோடியிலயும் ஏர்ன் பண்ணுவார்ல நினைச்சேன் அப்படின்னு சொல்றாரு. கூடிய சீக்கிரமாவே நான் அப்படி ஏர்ன் பண்ணுவேன், நான் நிறைய ஐடியாஸ் வச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு மனோஜ். முத்து மீனா 2 பேர்ட்டையும் நீங்க எவ்வளவு சம்பாதிக்கிறீங்க அப்படின்னு கேக்குறாங்க ஜட்ஜஸ். முத்து சொல்றாரு, நான் மட்டும் சம்பாதிக்கல, மீனாவும் தான் சம்பாதிக்கிறா அப்படின்னு சொல்றாரு. அவ டெய்லி 50 முழம் பூ கட்டுவா அப்படின்னு சொல்றாரு.
ரூ. 1500 வரும் அப்படின்னு ஒவ்வொரு டீட்டெயிலா வரிசையா சொல்லிட்டு இருக்கிறாரு. அவங்க அம்மா செலவுக்கு ரூ. 1000 கொடுப்பா, தங்கச்சிக்கு ஒரு ரூ. 500 கொடுப்பா, தம்பிக்கு ஒரு ரூ. 500 கொடுப்பா அப்படின்னு டீட்டெயிலா சொல்றாரு. அவ வண்டிக்கு பெட்ரோல் போடணும், அவ தங்கச்சி படிப்பு செலவுக்காக கடன் வாங்கியிருந்தா அந்த கடன் அடைக்கிறா அப்படின்னு மீனா பண்ற ஒரு செலவையும் விடாம கரெக்டா சொல்லிடுறாரு முத்து. எல்லா செலவும் போக உண்டியல்ல ஒரு ரூ. 8500 பணம் போட்டுருவா அப்படின்னு சொல்றாரு. மீனாவுமே முத்து பண்ற செலவு எல்லாத்தையுமே டீட்டெயிலா சொல்றாங்க. கடைசியா சேமிப்புக்காக ஒரு ரூ. 3500 உண்டியல்ல போடுவாரு அப்படின்னு சொல்றாங்க. இதெல்லாம் கேட்ட மனோஜ் ரோகிணிட்ட சொல்லிட்டு இருக்கிறாரு, நான்லாம் எவ்வளவு சிம்பிளா நீட்டா பதில் சொன்னேன், இவங்க என்ன டீட்டெயிலா சொல்லிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாரு. முத்து மீனா 2 பேருமே அவங்க பண்ற செலவை பத்தி இவ்ளோ டீட்டெயில்டா சொல்றதை கேட்ட ஆடியன்ஸ் எல்லாருமே கிளாப் பண்றாங்க. அதோட இன்னைக்கான எபிசோட் முடியுது. கண்டிப்பா முத்துவும் மீனாவும் தான் அந்த சிறந்த கப்பலுக்கான பரிசு வாங்க போறாங்க. என்ன நடக்க போகுதுன்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. சீரியல் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.